வெல்கம் பேக் டு மின்னட்ரோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சாயில் மாய்ஸ்சர் சென்சர் ஒர்க் ஆகுது, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு டெமோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெமோ ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா, எப்போலாம் எனக்கு சாயிலில் தண்ணி டிடெக்ட் ஆகலையோ, அதாவது தண்ணி ஈரமாக இல்லையோ, அப்போலாம் எனக்கு மோட்டர் ஓடி அங்கே தண்ணி விடும். இப்போ பார்த்தீங்கன்னா, எப்போ எனக்கு தண்ணி ஊற்றிடுச்சு போதுன்ற போது எனக்கு கண்டக்ஷன் நடக்குதோ அந்த டைமில் ஆஃப் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். இதை நான் சின்ன ஐசி வச்சு என்பிஎன் டிரான்சிஸ்டர் வச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம இங்கே டேரெக்டாக அந்த சென்சர் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப் ஆம்ப் வச்சு பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நான் இது எல்லாத்தையும் எடுத்துறேன். நான் இதை வச்சு எதுவுமே பண்ண போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் இங்கே ஆப் ஆம்ப் தான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்கு பதிலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சருக்கு பதிலாக தான் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஆப் ஆம்ப். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆப் ஆம்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அதோட பின் அவுட்லாம் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஆப் ஆம்ப் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஆஃப் செட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போதைக்கு இன்வெர்ட்டிங் டெர்மினல், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் இது ரெண்டுத்தையும் மட்டும் நான் வச்சுங்க. அதாவது ப்ளஸ் மைனஸ் கடைசியாக அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஐசி இது தான். இதோட பின் அவுட்டையும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இப்போது எப்போல்லாம் இன்வெர்ட்டிங் டெர்மினல், அதாவது பாசிட்டிவ் நான் நெகட்டிவிட்டி அதிகமாக கொடுக்குறனோ, நெகட்டிவ் சைனோடி அதிகமாக கொடுக்குறனோ, அப்போலாம் எனக்கு அவுட்புட் ஹையாக கிடைக்கும். அதுவே நெகட்டிவிட்டியாக நான் கம்மியாக கொடுத்தனா அப்போலாம் எனக்கு லோவாக கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். இது தாண்டி பெருசாக எதுவும் நடக்க போகிறதில்ல. நான் நெகட்டிவில் வோல்டேஜ் கொடுத்து வச்சுக்கலாம். அதாவது எனக்கு டிஃபால்ட்டாக சம் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வச்சு நான் பாசிட்டிவில் எவ்வளோக்கு அதிகமாக இருந்தால் ஆன் ஆகணும் அப்படின்றதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த சர்க்யூட் டயக்ராம் காமிக்கிறதுல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு டெமோ பார்த்துக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சர்க்யூட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த சாயிலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்போல்லாம் நான் சாயில் வைக்கணும் கரண்ட் கண்டக்ட் ஆகுது, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி எரியுது. ஸோ இதை வச்சு பண்ணலாம். ஸோ அதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே ப்ராஜெக்டை எப்படி MSP 430 பண்ணலான்னு பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க.